Tarun Tiwari and welcome to this session. I'm really sorry about yesterday's absence. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் கிளாஸ் என்னால் எடுக்க முடியல. பட் டுடே எஸ் அகெயின் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ எங்கே நம்ம விட்டோமோ அங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ பிரியோஃபைட்டாக நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் அண்ட் பிரியோஃபைட்டாக கூட நம்ம டெரிடோஃபைட்டாவும் கண்டினியூ பண்ண போகிறோம் அண்ட் டெரிடோஃபைட்டாக முடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி டுடே. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு மறுபடியும் ஜுவாலஜி ஸ்டார்ட் ஆயிரும், ரைட்? எஸ். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த டெரிடோஃபைட்டாக முடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இந்த சாப்டரை முடிக்கலாம். குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங் ஸ்ரீ. ரொம்ப I mean welcome, ரொம்ப welcome. Nitya, very good evening, very good evening, very good evening everybody. சரி, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரியோஃபைட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெரிடோஃபைட்டாவை பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரைட், சரி. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கும் என்னோட ஹெல்த்தா. ஆக்சுவலி எனக்கு recent like 3 months back I was like hospitalized. So அங்கிருந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது. பட் again day before yesterday it started. So அதுதான், மற்றபடி I'm okay now. I'm okay and I hope everything will be fine, right? Yes. தலைவலி, fever, hyperacidity, so many things. All right, chalo. Anyways, now usroda da irukken and I am here with you. Okay, so let's get started. Seriya? Seri. And the important announcement. Ungalku yes, good evening. Good evening Pathros, good evening Kriti, very good evening Sri, good evening Nitya, good evening Grish. Okay. Now, so important announcement enna அப்படினா, because of the board exam 11th and 12th standard oda board exam, midterm exam, board means midterm exam இருக்கறனால we are having little change in the schedule. All right, we are having little change in the schedule for next 5 days alone. அடுத்த வர 5 நாளைக்கு slight change in the schedule we have, right? Yes, good. Priyadarshini, okay, I'll store it. முடிஞ்சா உங்க பேர் சேஞ்ச் பண்ணி வர மாதிரி பாருங்க. இல்லைன்னா ஒரு 2-3 டைம்ஸ் மறுபடியும் நான் கேட்கும்போது நீங்க உங்க பேர் மட்டும் சொல்லிருங்க. ஸோ ஃபிட் ஆயிரும், பிரெயின்ல அப்படியே செட் ஆயிரும். தென் இட் வில் பி ஃபைன். ஓகே Priyadarshini, right? And I'm very happy to welcome you to this session. Chalo, now the point is அந்த டைமிங் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். நான் டெலிகிராம் குரூப்லேயும் போட்டிருக்கேன் அந்த மெசேஜை. ஸோ நம்மளோட டைமிங் வந்துட்டு 8:30, இப்போ 5 o'clock இருந்து அது ஈவினிங் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் 8:30 to 10 o'clock, ரைட்? ஸோ உங்களுக்கு எல்லாருமே அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் ரைட், சரி. ஸோ பிடபிள்யூ இங்கிலீஷ் மீடியம் சேனலுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது நான் சொல்கிறதா இல்லை. பிகாஸ் பிடபிள்யூ இங்கிலீஷ் மீடியம் சேனல் அதை பற்றி தமிழ் மீடியம் சேனலில் கேட்குறது எனக்கு தெரியல. அது வாட் ஹேப்பன்ட் பேக் அண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வாட் இஸ் த இஷ்யூ. ஓகே, எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் சேனல் இருந்தது லைக் லாஸ்ட் வீக் நான் மண்டே பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ். ஸோ லாஸ்ட் வீக் மண்டே ஐ கெஸ் நான் பார்த்தேன். ஸோ அப்போ இருந்துச்சு இங்கிலீஷ் மீடியம் சேனல். அதுக்கப்புறம் நான் அந்த சேனல் நான் பார்க்கல, அது எங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிறது. ஆல்ரைட், ஸோ நவ் இந்த பாயிண்ட் இஸ் அந்த டைம் டியூரேஷன் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரதுக்கு 5:30 ஆயிடுது. ஸோ அதனால் வர முடியல, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஸோ இந்த 5 நாளில் பார்க்குறேன் உங்களோட அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வில் சி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சரில் கூட இருந்தால் அதே டைம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சரி. Now the point is what we are going to study today. We are going to study, okay, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது brief introduction, algae நம்ம படிச்சோம். Bryophytes நம்ம படிக்கல. ஏன்னா Bryophytes நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியல நம்மனால. ஏன்னா அவ்வளோ நம்மக்கிட்ட டைம் லாஸ்ட் கிளாஸில் இல்லை. ஆனால் இந்த கிளாஸில் இருக்குது. ஸோ Pteridophytes படிப்போம், பட் Bryophytesயும் படிப்போம். Bryophytes along with Pteridophytes we are going to study today. So one is Bryophytes and second is Pteridophytes. This is what we are going to study today. இன்னைக்கு நம்ம இதுதான் படிக்க போறோம். சரியா? என்னது? Bryophytes and Pteridophytes. So start பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எஸ், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? Bryophytes and Pteridophytes இதுதான் நம்ம படிக்க போறோம். ஓகே, சரி. எஸ், குட் ஈவினிங் வாசுகி. வெரி குட் ஈவினிங் கண்ணா. Happy to see that you are using names. This gives a personal touch actually. Anyways, Pteridophytes. Oh my god.
Oh my goodness. Okay, நம்ம இது முடிக்கல இனி ரோடோஃபைசியே ஏனா ஸோ ரோடோஃபைசியை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். ஓகே, ரோடோஃபைசியை ஃபஸ்ட்டு முடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகே, ரோடோஃபைசியே. ஸோ ரோடோஃபைசி அப்படிங்கிறது என்னது? ரோடோஃபைசி அப்படிங்கிறது ஆல்கே. ஸோ ஆல்கேல நம்ம 2 பார்த்தாச்சு. என்னது? நம்ம 2 முடிச்சாச்சு, 3வது நம்ம படிக்க போகிறோம். அதுதான் ரோடோஃபைசியே. ஓகே, 3வது நம்ம பார்க்க போகிறோம், அதுதான் நம்மளோட ரோடோஃபைசியே, ரைட்? ஸோ ஃபையோஃபைசியை முடிச்சாச்சு அண்ட் அதர் திங்ஸ் வி ஹவ் done with that. Now ரோடோஃபைசியக்கு இன்னொரு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது green algae, ரெண்டாவது ஒன் பார்த்தது brown algae, மூணாவது பார்க்கறது red algae. மூணாவது என்ன பார்க்குறோம்? red algae. So this rhodo, okay, ரோடோஃபைசியே அது algae and rhodo red algae. All right, red algae. Now because of the predominance of the red pigment, இங்க red pigment ரொம்ப அதிகமா இருக்கும். red pigment என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். அதனால அதுக்கு பேரு என்னது? அதனால அதுக்கு பேரு red algae. so என்ன pigment இங்க present ஆயிருக்கு? red color pigment இங்க present ஆயிருக்கு. பேர் என்ன? R phycoerythrin. R phycoerythrin. Phycoerythrin. Or phycoerythrin in the body. So phycoerythrin இருக்கறனால தான் this rhodophysia, that is red algae, is red in color. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்? ஃபயோஃபைசியால குளோரோஃபில் இருக்கும். குளோரோஃபில் அப்படிங்கிறது குளோரோஃபில், xanthophiles, ஏன்னா கரோட்டினாய்ட்ஸ், xanthophiles இருக்கும். குளோரோஃபில் A and C குளோரோஃபில் இருக்கும். A and B குளோரோஃபில் or A and C குளோரோஃபில். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அதுலயும் 2 குளோரோஃபில் இருந்துச்சு, ரைட்? ஸோ குளோரோஃபில் இருந்தனால அது கிரீன் கலர்ல இருந்துச்சு. ஸோ xanthophill அதிகமாக இருந்தால் அது ரெட்டிஷ் கலர், ப்ரௌன் கலர்ல போகும். இங்க ஃபைகோஎரித்ரின் இருக்கிறனால இது என்னது? ரெட்டிஷ் கலர்ல போகும், ரெட் கலர்ல இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ரெட் ஆல்கே. ஓகே, majority of red algae are marine. So இதோட habitat என்ன? What is the habitat? Habitat of this algae என்னது? Marine. Okay, என்னது? Marine. Number 1 marine and warmer areas. Warmer areas. எங்க கொஞ்சம் சூடா இருக்கும் அந்த இடத்துல இது டெவலப் ஆகும். Alright, they occur in both well lightened region close to the surface of water and also at great depth in oceans where relatively less light penetrates. So next idoda habitat enadhu? Light or dark region. Appadina light region ku enadhu? Surface of the sea, surface of the water body. Or dark region another deep inside the water body. Alright, எப்படி வேணா questions வரலாம். அதனால we have to be ready for everything. We have to be ready for everything. ஏன்னா questions எப்படி வருங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எல்லா ஆங்கிள்லேருந்து நம்ம யோசிச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதோ அதே மாதிரி நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி எந்த இடத்துலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கடைசி நேரத்தில் டஃப்பாக வருமா, ஈஸியாக வருமா? டஃப்பாக வந்தாலும் நம்மளால எழுத முடியும், ஈஸியாக வந்தால் கண்டிப்பாக எழுத முடியும். சரியா? ஸோ அதனால் so I always believe, so you should prepare in the top level so that அது கீழே எப்படி வந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். All right, சரி. Now okay, now the red thalli, because it is a algae, so algae அப்படிங்கிறது thalophyta, அதனால இங்க term என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? thalli அப்படினா plural form of most of the red algae are multicellular. Okay, இது என்னது? என்ன organism? cellularity பார்த்தா இது என்னது? multicellular. Number 1, some of them have complex body organization but most of them are multicellular. Most of them are what? Multicellular. Number 1. அடுத்து என்னது? food. இங்க food எப்படி ஸ்டோர் ஆகுது? food, that is nutrition. இங்க என்ன இருக்கு? as a starch ஸ்டோர் ஆகும். obviously starch ஸ்டோர் ஆகுது. பட் இந்த இடத்துல starch என்ன starch? நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டார்ச் பார்ப்போம். இதுல ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், ரைட்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டார்ச்? ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். கிளியர்? which is very similar to amylopectin and glycogen in structure.
similar to amylo, underline பண்ணிக்கோங்க, which is similar to amylopectin and glycogen in structure. சரி, next என்னது? Reproduction. What is next? Next is reproduction. Next is reproduction. Next is reproduction. So reproduction அப்படினு பார்த்தா reproduce vegetatively by fragmentation. So first if we start with vegetative, நம்ம பார்த்திருக்கோம் மூணுமே இருக்குதுல இல்லையா? வெஜிடேட்டிவ் அப்படின்னு சொன்னா என்ன வரும்? then asexually எப்படி reproduce பண்ணும்? then sexually எப்படி reproduce பண்ணும்? இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? சரி. now reproductionல vegetative reproduction பண்ணா fragmentation இது ஒரு டைப் ஆஃப் asexual reproduction கூட சொல்லலாம். பட் வெஜிடேட்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்க NCERTல கொடுத்திருக்காங்க. குட் ஈவினிங் வெரி குட் ஈவினிங் கண்ணா. மங்கையக்கரசி நட்ராஜன், ஆக்சுவலி சாரி, உன்னோட பேர் இதுதானாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இல்லை வேறு ஏதாவது பேர் இருந்தால் ப்ளீஸ் போட்டு, பிகாஸ் எனக்கு மறந்துருச்சு. ஸோ ஐ எம் ரியலி வெரி சாரி அபவுட் தட். எனக்கு இந்த ஒரு சின்ன வியாதின்னு சொல்லலாம், ஆர் இது ப்ராப்ளம் எஃபெக்ட் என்ன வேணால் சொல்லலாம். எனக்கு பேர் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ ஆம் வெரி பேட் இன் ரிமெம்பரிங் நேம்ஸ். But I'm a biology teacher. I don't know how I became biology teacher. Okay, with this defect. But yeah, அதனால கொஞ்சம் உங்க பேரன் திருப்பி நான் கேட்க வேண்டியது வரும். தப்பா நினைச்சுக்காதீங்க. I'm really very sorry about that. This is my one of the defect I can say. சரியா? ஸோ உங்க பேர் கரெக்ட் தானா, மங்கையக்கரசி தானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் நேம் இருந்தால் அதுக்கு நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. சரி. ஸோ asexual reproduction எப்படி? Asexual reproduction by spore formation. Spore formation. Spore. So they produce what? They produce non-motile spore. All right? Non-motile spore produce pannu asexually and sexually by non-motile gamete. So sexually eppadi gamete production pannu. Adu enadhu? Adu motile. Adu non-motile da. Non-motile na eppadi move agum? ஃபிசிக்ஸ் கிளாஸ் அக்கா, நான் இன்னைக்கு நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ திங்க் ஃப்ரைடே ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துடும் நினைக்கிறேன். அவர் சம் சாஃப்ட்வேருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சம் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அவருக்கு, அதனால தான் அவர் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த வீக் ஃப்ரைடேலேருந்து, தட் இஸ் டே ஆஃப்டர் டுமாரோ, அதுலேருந்து கிளாஸை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா ஃப்ரைடே கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அது வரைக்கும் டிஃபிகல்ட்டி அது கிளியர் ஆகலை அப்படின்னா அது கிளியர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். பட் அவரோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இனி நாளையிலேருந்தெல்லாம் புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகே, அவரோட ரெக்கார்டிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பட் அவர் வந்துட்டு என்னது ஒரிஜினல் கிளாஸஸ் இந்த கம்மிங் வீக் ஃப்ரைடேலேருந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் கிளியர் ஆகலை. டிஃபிகல்ட்டி கிளியர் ஆயிடுச்சுன்னா ஃப்ரைடே கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கிளியர் ஆகலைன்னா யூ ஹாவ் டு வெயிட். பிரியதர்ஷினி, எஸ் பிரியதர்ஷினி, யா ரைட், எஸ் பிரியதர்ஷினி. சரி, ஓகே, சலோ, ஃபைன். So this is vegetative asexually and sexually. So asexually ab non-motile irukku, eppadi pogu? Through water current the gametes will move. Through water current the gametes will move, right? Now the common members, so ingenade accompanied by complex. Okay, sexual reproduction is oogamous. So sexual reproduction ingena oogamous. அப்படின்னா என்னது? இங்கே நார்மல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு, இல்லையா? ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்து அதுக்கப்புறம் சைகோட் ஃபார்மேஷன் நடக்கும் அண்ட் தே வில் டெவலப் இன்டு யங் ஒன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னது? வாட் இஸ் நெக்ஸ்ட் இஸ் யோர் ஓகே போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட். ஆப்வியஸ்லி ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். த காமன் மெம்பர்ஸ், ஸோ ப்ராசஸ் என்னது? ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் எம்ப்ரியோ ஃபார்மேஷன், எம்ப்ரியோலேருந்து ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். பட் இங்கே அப்படி நடக்காது, பிகாஸ் இங்கே தாலஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஏன்னா இங்கே என்னது? டிஷ்யூ வந்து டிஃபரன்ஷியேட் ஆகாது. ஏன்னா இது என்ன குரூப்பில் இருக்கு? தாலோஃபைட்டா. ஸோ தாலோஃபைட்டாவில் இருக்கிறனால இதில் எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனுமே இருக்காது, இல்லையா? சரி. த காமன் மெம்பர்ஸ் ஆர் பாலிசைஃபோனியா நம்பர் 1. அதுக்கப்புறம் என்னது? போர்ஃபைரா, கிராசிலேரியா அண்ட் ஜெலிடியம். கிளாசிலேரியா அண்ட் ஜெலிடியம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு எழுதிடலாமா இங்க? எக்ஸாம்பிள்ஸ் நம்பர் 1 பாலிசைஃபோனியா,
Siphonia, Polysiphonia, then Porphyra. மூணாவது என்னது? Gracilaria and என்னது? Gelidium. These are the four examples. So இதை வந்து நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல என்ன எழுதலாம்? Polypore glacial. Polypore glacial. Pluripole glacial. PPGG அப்படின்னு கூட எழுதிக்கலாம். PPGG. பட் PPGGன்னு சொன்னா அதுல நிறைய வந்துடும். எதை நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க? PGG. அது எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க? அதனால நீங்க பேசாம என்ன பண்ணலாம்? PGPGன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். PGPG. All right, Polysiphonia, Porphyra, then Glaciora and Gelidium. Okay, so என்ன ஆயிடுச்சு? Policy பஜாருக்கு போற கிரேசி ஜெல் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்களே ஃப்ரேம் பண்ணலாம். Sir, how reproduction takes place in non-motile spores and gametes? Non-motile spores and gametes. See, non-motile spores அப்படின்னா அவங்களோட spore formationங்கிறது asexual reproduction. Alright, spore formation. But இங்க நீங்க gamete formation அப்படின்னா இப்போ மேல் gamete ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க. மேல் gamete ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, அது மொட்டைல் கிடையாது. ஃபீமேல் gamete ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, அது மொட்டைல் கிடையாது. Alright, ரெண்டுமே அங்க மொட்டைல் இல்லை அப்படின்னா through water current female will be there, but male will travel from the place of production to the site of female through water, because இது water. Okay, mostly என்ன இருக்கு? எல்லாமே வாட்டர்ல தான் இருக்கு. So through water current it will move. है ना? Hi Samsul, hi, good evening. Okay, through water current it will move. When it is moving through water current, so it will reach the female gamete and then they will fertilize, they will form zygote, and then later they will develop. Hi, welcome Samsul, welcome to this PW Tamil Nadu NEET. And so please mention your location and in which class you are studying and for what you are preparing, for boards or for NEET, just mention that here. Okay, Samshul. And if this is your original name, then fine. If it is not, then please mention your real name also. Real name, from which location you are watching this video, and third, in which class you are studying. Okay, sorry. Chalo. சரி, இப்போ என்னாச்சு? இதுதான் நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணிட்டோம். ஐ ஹோப் உனக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ. எஸ், ஓகே. So this is what our red algae Porphyra and Polysiphonia is. Porphyra and Polysiphonia. Okay, fine. So அடுத்தது நம்மளோட என்னது? நம்மளோட Bryophyta. Okay, next என்னது நம்ம பார்க்க போறது? Algae and their main characteristics. Algae and their main characteristics. இதுதான். இது வந்து நீங்கள் ஒரு தாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு. ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஷன்ஸ் ஆஃப் ஆல்கே அண்ட் தேர் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கிளாஸ் என்ன, காமன் நேம் என்ன, மேஜர் பிக்மெண்ட் அதில் என்ன இருக்குது, என்ன ஃபுட்டு ஸ்டோர் ஆகுது, ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், மேனிடால், இது ஸ்டார்ச் தான். ஆனால் குளோரோஃபைசியில் என்ன ஸ்டார்ச், இது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? இது என்ன ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஹோம்ஒர்க்காக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? என்னோட நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டோட லெக்சர் நீங்கள் போய் பார்த்தீங்க 11th 12th சேனலில் அப்படின்னா அதில் நான் இது சொல்லியிருக்கேன் என்னென்ன ஸ்டார்ச் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. ஆல்ரைட், ஸோ அந்த சேனலில் நீங்கள் போய் அது ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க என்ன இருக்குன்னு. அது ஹோம்ஒர்க்காக நீங்கள் எழுதிட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள் குரூப்பில். ஐ ஹோப் குரூப்பில் நான் எல்லா கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன். ஐ ஹோப் அது கிளியராக இருக்கும். ஸோ இனிமேல் எனி கொஸ்டின்ஸ், பிகாஸ் நேற்று உடம்பு சரியில்லை. ஸோ நேற்று நைட் எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் சரி, டெலிகிராம் சேனல் நம்ம இவ்வளோ நாளாக பண்ணலையே, நமக்கு திஸ் இஸ் த ரைட் டைம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா ஐ டுக் அண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள், கீப் கண்டினியூ போஸ்டிங் தேர். ஓகே, ஹாய் ஷம்சுல். ஓகே, Samsul Hidaya from Mettupalayam, Coimbatore. I am a dropper student. All right, Samsul. So onnu kavalapada venda. So you can like start preparation right from today. Okay, நம்ம PW சேனலில் ஆல்ரெடி நிறைய சாப்டர்ஸ் முடிஞ்சுது. நிறைய சாப்டர்ஸ் இந்த சென்ஸ் 4-5 சாப்டர்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது பயாலஜியில். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் முடிஞ்சுது. ஸோ அந்த வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் பாருங்கள். அண்ட் 2026 உங்களுக்கு
என்ன பண்ணுறது 2026ல் உங்களுக்கு நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது நீங்கள் டாக்டர் ஆயிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வெளியே வரணும் இல்லையா? ஸோ congratulations and all the best and please continue watching these lectures. ஓகே சலோ. மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் நல்ல விஷயந்தான். ஐ நோ மேட்டுப்பாளையம். ஸோ மெனி பீப்புள், ஸோ தெர் ஆர் மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் மேட்டுப்பாளையம். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேட்டுப்பாளையமில். ரைட். ஓகே ஓகே. ஸோ அது நீங்கள் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் டிவிஷன் ஆஃப் ஆல்கே. அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது Bryophytes. அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னது Bryophytes. Bryophytes முடிச்சுட்டு அதுக்கப்புறம் Pteridophytes போகலாம். we have 1 hour டைம். 1 hourல நம்ம முடிச்சிடலாம் இல்லையா? half an hour Bryophytes and half an hour Pteridophytes. ஃபினிஷ் பண்ணிடலாம், கவலைப்பட வேண்டாம். ஓகே சலோ. ஸோ Bryophytes அப்படிங்கிறது Bryophytes இது வந்து primitive plant. இது என்னது Bryophytes அப்படிங்கிறது primitive plant. ஸோ ப்ரிமிட்டிவ் பிளான்ட் இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த டயக்ராம் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம், இந்த இமேஜ் அப்புறமா பார்க்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் Bryophytes ஹியர். ஸோ Bryophytes அப்படிங்கிறது என்னது ப்ரிமிட்டிவ் பிளான்ட். ஓகே, ப்ரிமிட்டிவ் பிளான்ட் அப்படின்னா இங்கிருந்து தான் பிளான்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். யூ கேன் see the roots. ஓகே, யூ கேன் see here the roots. இந்த இடத்துல ரூட்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆந்த்ரிடியோபோர் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னது ரூட் அண்ட் ஸ்டெப் ஷூட் மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. வாசுகி இப்போதான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கமிங் ஃப்ரைடே தட் இஸ் டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஷெட்யூல் ஆயிருந்தது. ஓகே, டியூ டு சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுமாங்கிறது டவுட். ஏன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ஹார்ட்வேர் இஷ்யூஸ் இருக்குது, சம் இன்ஸ்டாலேஷன் அதர் திங்ஸ். ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சது, ஃப்ரைடேக்குள்ளே நாளானிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் கிளாஸ். அப்படி முடியல அப்படின்னா இட் வில் டேக் 1 or maybe 1 or 2 days. பட் நம்ம இந்த வீக்குள்ளே தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சிபியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிவீலிங். அது வந்து நாளைக்கு வீடியோ வந்துடும், இல்லை மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே அவங்க வந்து ரிவீல் ஆயிடுவாங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட ரெக்கார்டட் வீடியோஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. பட் டியூ டு தான் சொன்னேன்ல சம் டெக்னிக்கல் ஹார்ட்வேர் டிஃபிகல்ட்டிஸ், அதனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதா டவுட்டாக இருக்குது. பட் மோஸ்ட் ஹோப்ஃபுல்லி தே ஷுட் ஸ்டார்ட் பை ஃப்ரைடே. கம்மிங் ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டு நாட் வரி, ஃபிசிக்ஸ் கிளாஸ் couple of days, just wait for couple of days, அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம் அந்த டைமுக்கு. சரி, so Bryophytes are also known as very very important, please note it down, amphibians of the plant kingdom. Amphibians, ஏன்னா this is the connecting link we can say. And another question, weekly test update. உங்களோட டிபிபி நீங்க சால்வ் பண்ணுங்க. டெஸ்ட் ஷெட்யூல் ஆயிருச்சு. அந்த டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்துடும். ஆல்ரைட், வீக்லி டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்துடும். இப்போதைக்கு இந்த மிட் டர்ம் டெஸ்ட்லாம் இருக்கிறனால அந்த கிளாஸஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கா எல்லா ஒர்க் எல்லா டீச்சர்ஸும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஷெட்யூல் வரல. பட் ஆஸ் சூன் ஆஸ் மிட் டர்ம் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன வந்துடும், டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே சரி. நவ் Bryophytes are also called amphibians of the plant kingdom. Bryophytes are also called amphibians of plant kingdom. ஏன்னா these plants can live in soil but are dependent on water for sexual reproduction. Yes, landல இருப்பாங்க. Okay, they are like what what is the habitat here? First, இதோட main point என்ன Bryophytesக்கு they are called amphibians. Amphibians of the plant kingdom. Amphibians of the plant kingdom. Amphibians of the plant kingdom, this is one of the most important. so இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர் நீங்கள் தனியாக வேணா அண்டர்லைன் பண்ணி இல்லை தனியாக நோட்டில் வேணா எழுதி வைங்க. பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஐ டோன்ட் நோ, பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆன்லைனில் ஆப்பில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கலாம் மோஸ்ட்லி. சரியா? ஓகே சரி சலோ. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் எழுதிக்கோங்க நோட் புக்கில், ஆர் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க என்சிஆர்டியில். ஆல்ரைட், ஹைலைட் பண்ணிக்கோங்க என்சிஆர்டியில். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ரெண்டாவது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஹேபிட்டேட். நெக்ஸ்ட் என்னது, ஹேபிட்டேட். ஸோ இதோட ஹேபிட்டேட் என்னது, தே live on land but dependent on water for reproduction. இவங்களோட கேமீட் என்னது, ஃபீமேல் கேமீட்டை போய் ரீச் ஆகணும்ல, அதுக்கு வாட்டர் வேணும்ல.
ஸோ அதனால் they are dependent for reproduction on water but they live on land. அதனால் they are called amphibians of the plant kingdom. Alright, சரி. amphibians சொல்லலாம். அதுக்கப்புறம் they are primitive plant ன்னு கூட சொல்லலாம். primitive plant or we can say they are the connecting link between plant and the non-plant. But plant kingdom la vara thallophyta. So thallophyta ko main original higher plants ku irukra connecting link nama kuda idu kuda sollalam. They are the connecting links appdin kuda idu sollalam. All right, so vera engella idu irukku, vera idella engella irukku. So habitat la damp, humid and shaded localities, shaded locations. All right, சரி. And very important இதில் என்ன இருக்கு அப்படின்னா succession, plant succession and bare rocks and soils. அதில் அங்கேயும் grow ஆகும். ஸோ அங்கே successionக்கு ஹெல்ப் பண்ணும். succession அப்படிங்கிறது let's say நம்மகிட்ட என்ன இருக்கு, let's say இங்கே நம்மகிட்ட pond இருக்கு, ஓகே, நிறைய தண்ணி வாட்டர் பாடி இருக்கு. அப்போ என்ன ஆகும், ஒரு சில பிளான்ஸ் இங்கே க்ரோ ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்த என்டையர் வாட்டர் பாடியை என்னது சின்ன 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 பிளான்ட் பாடியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த ஏரியாவை நம்ம ஆக்குபை பண்ணுறது. அதுதான் சக்செஷன். அதுதான் என்னது ஈக்கோலாஜிக்கல் சக்செஷன். இதுதான் என்னது ஈக்கோலாஜிக்கல் சக்செஷன். ஸோ ஈக்கோலாஜிக்கல் சக்செஷனுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் விதரிங் ஆஃப் சாயில், விதரிங் ஆஃப் ராக்ஸ், okay, bare rocks on soil. So idenna eludala nama withering of rocks or we can say formation of soil adukku enna pannudhu, idu help pannudhu. edu nammaloda red algae edhukku help pannudhu, withering of soil, withering of rocks அப்படினா என்ன, for example நம்ம கிட்ட ஒரு rock இருக்கு, என்ன இருக்கு, ஒரு rock இருக்கு, அந்த rockல சின்னதா ஒரு crack இருக்கும். அந்த கிராக்ல போய் இது உட்காந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். க்ரோ ஆகி இந்த கிராக் பெருசாயிரும். கிராக் பெருசாகி அதுக்கப்புறம் இது என்ன போயிடும், ரெண்டு துண்டா கட் ஆயிரும். அதுக்கப்புறம் இது 2 துண்டு என்னவாயிரும், 4 துண்டு. கடைசியில் இது சின்ன 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 சாயில், தட் இஸ் மண்ணா மாறிடும், சின்ன 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 கல்லா மாறிடும். ஸோ இது சாயிலா கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு பேர் தான் விதரிங் ஆஃப் ராக்ஸ். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, விதரிங் ஆஃப் ராக்ஸ். அந்த விதரிங் ஆஃப் ராக்ஸ்னா என்னது, ஒரு பெரிய பாறாங்கல்லேருந்து சாயிலாக கன்வெர்ட் ஆகுறது. ஸோ விதரிங் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது பேசிக் ஃபெனாமினா டு ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். ஒரு சாயில் ஃபார்ம் ஆகணும்னா விதரிங் ஆஃப் ராக்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். அந்த விதரிங் ஆஃப் ராக்ஸ் எது பண்ணும், நம்மளோட பிரியோஃபைட்ஸ். ஸோ பிரியோஃபைட்ஸ் விதரிங் ஆஃப் ராக்ஸ் பண்ணும் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். Number 1 என்னது, number 1 plant succession, number 2 withering of rocks leading to the formation of soil. Clear? Leading to the formation of soil. புரிஞ்சிருச்சா, புரிஞ்சுதா கண்ணா? எஸ், புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? சரி, இன்னைக்கு சித்ரா காணோம், இன்னைக்கு வெற்றி காணோம், எத்தனை பேர் காணோம் இன்னைக்கு? நிறைய பேர் இன்னைக்கு வரவே இல்லை கிளாஸுக்கு. வெரி பேட். Okay, the plant body of Bryophytes is more differentiated than that of algae. Obviously, algae விட Bryophytes என்ன இருக்கும், more developed. It is thallus-like, prostrate or erect. Prostrate or erect. Prostrate அப்படின்னா சாஞ்ச மாதிரி கீழே பார்த்து போகிற மாதிரி, creeping மாதிரி. Good evening, Chhatra. Good evening, very good evening. I guess you are new to this class. அப்படிதான் நீங்க நியூ நினைக்கிறேன். So if you are new, please write your name, original name, and write from where you are watching this lecture, and நீங்க dropper இல்ல எந்த class நீங்க 11th 12th இல்ல dropper அப்படிங்கறது மென்ஷன் பண்ணுங்க. So that it will be comfortable for us to connect. Okay, and I can give you personal guidance also. Personal guidance in the sense உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கைடன்ஸ் ஐ கேன் கிவ் யூ, ரைட்? சரி, சலோ. ஸோ ப்ராஸ்டேட். ஸோ பிரியோஃபைட்ஸ் அப்படி இருக்கும், பிரியோஃபைட்ஸ் வந்து ப்ராஸ்டேட்டாக இருக்கும். ஒரு எரெக்ட் அப்படின்னா நீளமாக இருக்காது, நீட்டிகிட்டு இருக்கும். அண்ட் ப்ராஸ்டேட் அப்படின்னா என்னது, க்ரீப்பிங், சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ சாஞ்ச மாதிரியும் போகும், ஆர் நீட்டி டு எரெக்டும் இருக்கும். அண்ட் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம், பாடி கூட அட்டாச் ஆகிருக்கும், லைக் பேஸ், பை யூனிசெல்லுலர் ஆர் மல்டிநியூக்ளியர் ரைசாய்ட்ஸ். யூனிசெல்லுலர் ஆர் மல்டிநியூக்ளியர் ரைசாய்ட்ஸ். சரி, இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஓகே, பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலி நம்ம ஒரு பாடி இருக்குது, ஒரு எரெக்ட் பாடி.
அதுக்கு கீழே என்ன இருக்குது, ஒரு ரைசாய்டு இருக்குது. அது யூனிசெல்லுலர் ஆர் மல்டிசெல்லுலர் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். கீழே கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து எங்கே பேஸ் அந்த சாயில் கூட பாடி எந்த இடத்துல அது அட்டாச் ஆகுதோ அது கூட கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் மேலே எரெக்டடாக என்ன இருக்குது, நம்ம கெமிட்டோஃபைட் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்ட்ரக்சர் வில் பி. யூ கேன் see here. ஓகே, நம்மகிட்ட என்ன இருக்குது, ரைசாய்ட்ஸ் இருக்கும். ஓகே, ரைசாய்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதோட எரெக்ட் பாடி இருக்கும். ப்ராஸ்டேட்டாகவும் இருக்கலாம், ஒரு எரெக்டாகவும் இருக்கலாம். யூ கேன் see here rhizoid இருக்கும், ஏன்னா தென் we have gametophyte, we have saprophyte. so this is the body, rhizoid, அதுக்கப்புறம் gametophyte and saprophyte. ஓகே, ஸோ கீழே யூனிசெல்லுலர் ஆர் மல்டிசெல்லுலர் ரைசாய்டு கூட அட்டாச் ஆகிருக்கும். சரி, பெரிய விஷயம் கிடையாது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. they lack true roots. அங்கே ரூட்ஸ் இருக்காது, ஸ்டெம் ஆர் லீவ்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படின்னா ரூட்ஸ் மாதிரி நம்ம என்ன ஹையர் ஆர்கானிசம்ஸில் எப்படி ரூட் இருக்குமோ, ஹையர் ஆர்கானிசம்ஸில் ஸ்டெம் ரூட் இருக்கும், ரூட்லேருந்து மேலே ஷூட் சிஸ்டம் இருக்கும், அதில் ஸ்டெம் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும், அதில் நிறைய லீவ்ஸ் இருக்கும். ஹையர் பிளான்ஸில் அப்படி தானே இருக்கும். ஆனால் ப்ரியோஃபைட்ஸில் அப்படி எதுவும் இருக்காது. ரூட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்குமே தவிர அது ஒரிஜினல் ரூட் கிடையாது. ஏன்னா இப்போ தான் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ரூட்ஸ் எங்கே போகும், டுவார்ட்ஸ் லோவர் சைடு, சாயில் பார்த்து போகும். ஷூட் எப்படி போகும், மேலே பார்த்துருக்கும். அதனால தான் இது ப்ரிமிட்டிவ் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கறதுக்கு பிளான்ட் மாதிரி டெவலப்மெண்ட் இது காமிக்கும், ஆனால் கம்ப்ளீட்டாக இது பிளான்ட் மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன், மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் பிளான்ட் மாதிரி இது பண்ணாது. ஏன்னா இதுவுமே இனி டிஃப்ரென்ஷியேட் ஆகலை ப்ராப்பராக. ரூட், ஷூட் அண்ட் லீவ்ஸ் மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இங்கே ஆகலை. எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், ஆல்கேல ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா கிளியராக நல்லா இது கவனிச்சுக்கோங்க. ஆல்கேல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்கே அப்படிங்கிறது தைலோஃபைட்டா, அங்கே தாலஸ் இருக்கும். தாலஸ்லேருந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் பிரியோஃபைட்டாவாக மாறும். ஸோ பிரியோஃபைட்டா அப்படிங்கிறது தாலஸோட தாலோஃபைட்டா ஆல்கேயோட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிளான்ஸோட ஒரு லோவர் வெர்ஷன். ஸோ இது லோவர் பிளான்ட். இது நம்ம பிரியோஃபைட்டாவே வேற என்ன சொல்லலாம், லோவர் பிளான்ட்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் த லோவர் பிளான்ட். ஓகே, இது என்னது, லோவர் பிளான்ட்னு கூட சொல்லலாம். ஆல் ரைட், அதில் ரூட் இருக்காது, ஷூட் இருக்காது, லீவ்ஸ் இருக்காது. ப்ராப்பர் ஹையர் பிளான்ஸில் என்ன இருக்குமோ அது எதுவுமே இதில் இருக்காது. ஓகே, தே மே பொசஸ் ரூட் லைக், லீஃப் லைக் or stem like structures, but they are not root, stem and leaves. The main plant body of bryophyte is haploid. Main plant body, it produces gamete, hence it is called gametophyte. Okay, hence it is called gametophyte. So இதில் என்ன இருக்கும், ஒன்று gametophyte இருக்கு, gametophyte இருக்கு. அண்ட் இந்த gametophyte rhizoid கூட அட்டாச் ஆகிருக்கு. ரைசாய்டு கூட என்ன ஆயிருக்கு, அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இந்த ரைசாய்டு சப்ஸ்ட்ரேட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ gametophyte ரைசாய்டு பேஸ் இருக்குது, பேஸில் ரைசாய்டு இருக்கும். அந்த ரைசாய்டு ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட்டம் கூட அட்டாச் இருக்கும். நவ் திஸ் gametophyte அப்படிங்கிறது கேமீட் ப்ரொடியூசிங் ஆர்கன். இது என்னது, கேமீட் ப்ரொடியூசிங் ஆர்கன். ஸோ கேமீட் ப்ரொடியூசிங் ஆர்கன். அப்போ இங்கே என்ன பண்ணும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும், ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போது மேல் கேமீட் அண்ட் ஃபீமேல் கேமீட் ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போ தான் அது ஃபியூஸ் ஆகும். கதை மாதிரி நினச்சிக்கோங்க, சீக்வென்ஸில் படிச்சுக்கோங்க, ஃப்ளோவில் படிங்க. இதே தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. பயாலஜியில் பாட்னி ஆகட்டும், ஜுவாலஜி ஆகட்டும், அனாட்டமியோ, மார்ஃபாலஜியோ, ஃபிசியாலஜியோ எது இருந்தாலும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன கதை இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட எவல்யூஷனோட ஒரு பார்ட். எவல்யூஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எவல்யூஷன் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா we will fall in love with evolutionary processes. ஓகே, we will fall in love with evolutionary processes. நம்மளுக்கு அது மேலே காதல் வந்துடும், அன்பு, காதல் வந்துடும். ஸோ அந்த காதல் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணும், காதல் ஒரு தாட்டி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பாட்னி மேலே ஒரு காதல் இருக்குது அப்படின்னா அந்த பாட்னி பற்றி எவ்வளோ நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம், எல்லாமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா. அது மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம வந்து அது கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க தப்பே பண்ணாலும் நம்மளுக்கு அது தப்பாக தெரியாது, அது வந்து ஹீரோயிக் மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ், அந்த மாதிரி ஒரு காதல் உங்களுக்கு சப்ஜெக்ட் மேலே இருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் மேலே இருக்கணும். ஸோ பாட்டனி, ஸோ நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் பயாலஜி, ஸ்பெஷலி பாட்னி, ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் பாட்னி, தென் வாட் வில் ஹேப்பன், பாட்னி வில் ஸ்டார்ட் லவ்விங் யூ. ஓகே, ஸோ இது வந்து 2-way ப்ராசஸ் தான். அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும், பாட்னி மேலே உங்களுக்கு ஒரு அன்பு நீங்கள் காமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கனெக்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. when you love someone, try to understand that person. Okay, that is what my philosophy is. When you love someone, try to understand that person. When you start understanding that person, definitely
டெஃபினெட்லி நீங்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிடும். அண்ட் தட் லவ் பிகம்ஸ் வெரி ஸ்ட்ராங். த பாண்ட் வில் பிகம் வெரி ஸ்ட்ராங். ரைட்? ஸோ ஸ்டார்ட் லவ்விங் இட். இது எல்லாமே ஒரு கதை, எவல்யூஷனரி லவ், எவல்யூஷனரி ப்ராசஸ் தான். ஸோ அந்த எவல்யூஷனரி ப்ராசஸோட பியூட்டியை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் வெரி வெரி ஈஸி. நோ நீட் டு மெமரைஸ். நீங்கள் உங்களோட பிடிச்சவங்களை பற்றி கேட்கும்போது அதை மனப்படம் பண்ணி வச்சுட்டு ஒப்பிக்குப்பீங்களா? கிடையாது. நீங்கள் அவங்கள பற்றி புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்போ என்ன ஆகும்? என்ன கொஷின் கேட்டாலும், எப்படி கொஷின் கேட்டாலும், என்ன ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஆல்ரைட்? ஸோ எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு தாட்டி ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது புதுசாக இருக்கும். பட் அதை திருப்பி நம்ம படிக்கும்போது அது அப்படி புரிய ஆரம்பிப்போம். ஏன்னா பார்த்தா பிடிக்காது, ஆனால் பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு தான் பாட்னி சொல்லும். பாட்னி என்ன சொல்லும்? என்னை பார்த்தா பிடிக்காது, ஆனால் என்னை பார்க்க உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இட்ஸ் லைக் மீ. ஸோ என்னையும் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன இப்படி அரகண்ட் மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரகண்ட் மனுஷன். பட் என்ன பார்க்க இல்லைல்ல, அரகண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. சொல்லுவீங்க தானே? நான் அரகண்ட் கிடையாதுல்ல. எஸ், ஐம் நாட் ஃபுல் ஆஃப் ஆட்டிடியூடு, ஈகோ அண்ட் அரகன்ஸ் கிடையாதுல்ல. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்க்குறக்கு அப்படி தான் இருக்கும். பட் பார்க்க பழக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் எ வெரி சாஃப்ட் அண்ட் வெரி ஃபன் லவிங் பர்சன். ரைட்? யா, ரைட். நம்ம ரெண்டு பேர்த்தோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் ரொம்ப மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட்? எஸ். So let me have some water. Yeah. Very good evening, Shahida. Very good evening, Kanna. Very good evening. Very good evening. Yes. Chalo. சரி. ஸோ அதுதான். ஸோ கேமிட்டோஃபைட் என்ன இருக்கும்? ஒரு பாடி. ஸோ ஒரு ரைசாய்டு இருக்கும், ரைசாய்டு கூட அட்டாச் ஆகிருக்கும் நம்ம கேமிட்டோஃபைட். எரெக்ட். ஓகே, எரெக்ட் கேமிட்டோஃபைட் நம்மக்கிட்ட இருக்குது. கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறனால அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கேமிட் இங்கே என்னது? ஹாப்ளாய்டு. கேமிட் இங்கே என்னது? கேமிட் இங்கே ஹாப்ளாய்டு. ஸோ இது ஹாப்ளாய்டு கேமிட். அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஹாப்ளாய்டு கேமிட்டும் இருக்கணும்ல, ஃபீமேல் இருக்கணும்ல. ஸோ ஃபீமேல் ஹாப்ளாய்டு கேமிட்டும் இருக்குது. அப்போது இது ஹாப்ளாய்டு கேமிட், அது ஃபீமேல் ஹாப்ளாய்டு கேமிட் இருக்குது. ரெண்டும் சேர்ந்தா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்தா அது என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். சரி, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். வில் கம் டு தட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேமிட்டோஃபைட் இருக்குது, நம்ம புரிஞ்சாச்சு இல்லையா? கேமிட்டோஃபைட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. The sex organs in bryophytes are multicellular. The sex organs in bryophyte are multicellular. The male sex organ is called antheridium sex organ which produces that gamete. In the கேமிட்டோஃபைட்டில் கேமிட் ப்ரொடியூசிங் அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? அந்த ஸ்ட்ரக்சர் கேமிட்டோஃபைட்டில் அந்த கேமிட் ப்ரொடியூசிங் அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? antheridium. Antheridium is a sex organ. Antheridium is a sex organ. Antheridium என்னது? It is a sex organ. இது என்ன செக்ஸ் ஆர்கன் கண்ணா? இது மேல் செக்ஸ் ஆர்கன். இது என்ன செக்ஸ் ஆர்கன்? மேல் செக்ஸ் ஆர்கன் ஆஃப் பிரியோஃபைட். மேல் செக்ஸ் ஆர்கன் ஆஃப் பிரியோஃபைட். அப்போ நம்ம மேல் இங்கே எழுதிடலாம் அண்ட் ஃபீமேல் இங்கே எழுதிடலாம். மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம இங்கே எழுதியாச்சு. சரியா? மேல் அண்ட் ஃபீமேல் இங்கே எழுதியாச்சு. ஸோ மேல் என்னது? மேல் இஸ் யுவர் கேமிட்டோஃபைட், மேல் பாடி கேமிட்டோஃபைட். ஃபீமேல் என்னது? ஸ்போரோஃபைட். சரியா? ஸ்போரோஃபைட். இல்ல ஃபீமேல் ஸ்போரோஃபைட்னு சொல்லலாமா? இப்படி எழுதுறதை விட நம்ம எப்படி எழுதலாம்? கேமிட்டோஃபைட் இருக்கு ஒரு பாடி. ரெண்டாவது ஸ்போரோஃபைட் இருக்கு.
ஸ்போரோஃபைட் இருக்கு. சரி, we'll talk about ஸ்போரோஃபைட் separately. கேமிட்டோஃபைட் இருக்கு. இந்த கேமிட்டோஃபைட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? கேமீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. கேமீட். ஆனா கேமீட் ப்ரொடியூசிங் அந்த ஆர்கன் என்னது? செக்ஸ் ஆர்கன். இங்க என்ன? செக்ஸ் ஆர்கன். இங்க என்னது? ஆந்த்ரீடியம். செக்ஸ் ஆர்கன். இங்க என்னது? ஆந்த்ரீடியம். ஆந்த்ரீடியம் இஸ் a செக்ஸ் ஆர்கன். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? இது கேமீட் ப்ரொடியூஸ் பண்ணுமா? அந்த கேமீட் பேர் என்ன? ஆந்த்ரசாய்ட்ஸ். Anthrazoids. They produce biflagellate anthrazoids. இந்த anthrazoids என்னது? Biflagellate. அப்படின்னா இது மூவபிள். இது என்னது? மூவபிள். இது flagella இதுல இருக்கு. So biflagellate என்னது? Biflagellate anthrazoid is the gamete which is produced by the sex organ. என்னது? Gametophyte sex organ. அது என்னது? Anthridium. So Anthridium produces anthrazoids. Clear? கிளியர்? சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நம்ம ஃபீமேல் என்னது? லெட்ஸ் டாக் அபவுட் ஃபீமேல். ஸோ ஃபீமேல் இஸ் ஆர்கிகோனியம். ஃபீமேல் என்னது? ஆர்கிகோனியம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறல, இங்கே என்னது? ஆர்கிகோனியம். ஆர்கிகோனியம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆர்கிகோனியம். Archegonium என்ன ஆகும்? Archegonium comes in the contact with archegonium. Anthrazoid fuses with the egg produced by the zygote. Zygote does not undergo reduction division. Immediately they produce a multicellular body called sporophyte. The sporophyte is a non-freely. So என்ன ஆகும்? Anthrazoids, they will come in contact with the female gamete. Anthrazoids என்ன பண்ணும்? They will come in contact with the female gamete and they will form zygote. Okay, they will form what? Zygote. And zygote என்ன ஆகும்? Zygote அப்படியே multiply ஆகும். ஆல்ரைட், ஜைகோட் மல்டிப்ளை ஆகி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்போரோஃபைட். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது? ஸ்போரோஃபைட். ஸோ ஃபர்ஸ்ட், flagellated organisms are free swimming. Yes, it is free swimming, but water அது வந்து எடுத்துட்டு போகும். எங்க? நம்ம ஃபீமேல் பாடி கிட்ட எடுத்துட்டு போகும். பட் flagellated organisms are free swimming. Yes, they can swim, but இங்க வாட்டர் கரண்ட் அது எங்க போகும்? எடுத்துட்டு போகும் ஃபீமேல் கிட்ட. சரியா? சரி, flagella இருக்கனால flagella is for locomotion only. கண்ணா, flagella is for locomotion only. All right, now இப்போ இதுல என்ன நடக்குது? இங்க see, archegonium female sex organ is a flask shaped and produces a single egg produce பண்ணும். The anthrazoid are released into water where they come in contact with archegonium. அப்படின்னா archegonium already அங்க இருக்கு. All right, so archegonium கூட கான்டாக்ட்ல இருக்கும். And anthrazoid fuses with the egg to produce the zygote. Zygote do not undergo reduction division immediately. They produce a multicellular body called sporophyte. The sporophyte is not free living but attached to the photosynthetic gametophyte and derives nourishment from it. Some cells of the sporophyte undergo reduction division to produce haploid spores. These spores germinate to produce gametophyte. Very simple. வெரி சிம்பிள். இப்போ என்ன நடக்குது? நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்? மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஆல்ரைட், இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன். see here, எங்கே எழுதலாம்? now நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஆந்த்ரசாய்டு இருக்கு. ஆந்த்ரசாய்டு. இந்த ஆந்த்ரசாய்டு எங்க போகும்? ஆந்த்ரசாய்டு will come in contact with archegonium. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆயிரும். இது ரெண்டும் என்ன ஆயிரும்? ஃபியூஸ் ஆயிரும். come in contact with archegonium. They will fuse. Anthrazoid and archegonium, they will fuse. Anthrazoid and archegonium will Anthrazoid and archegonium, they will fuse and they will form what? They will form zygote. இதனது haploid. இதனது haploid. ரெண்டும் சேர்ந்தா என்னது? நம்மளோட diploid zygote. All right, diploid zygote. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? This zygote will undergo mitosis. Mitosis பண்ண என்ன ஆகும்? இந்த two single cell zygote will become multicellular. And இப்போ mitosis ஓட ரிசல்ட் என்ன ஆகும்? Mitosis ஓட ரிசல்ட் என்ன ஆகும்? Production of sporozoite production.
or sporozoid formation. Sporophyte formation. Sporophyte formation. In the sporophyte enna pannom, this is sporophyte, okay, this sporophyte, they will be attached with what? எது கூட attach ஆயிருக்கும் நம்மளோட gametophyte கூட. So here there will be like gametophyte. Alright, gametophyte. So let's say if this is the gametophyte அப்படினா, just for example I'm talking about, இது என்ன பண்ணிருக்கும், sporophyte இது கூட attach ஆயிருக்கும், sporophyte attach ஆயிருக்கும். எதுக்காக? To draw the nutrients. இப்போ gametophyte என்ன பண்ணுது? Green. Gametophyte is a photosynthetic body. Gametophyte is a food preparing photosynthetic body. அப்போ photosynthetic body, sporophyte அப்படிலாம் கிடையாது. அப்போ அதுக்கு நியூட்ரியன்ட் வேணும், sporophyte டெவலப் ஆகணும், sporophyte formation ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அந்த ஜைகோட் வந்து எம்ப்ரியோவா டெவலப் ஆகிறதுக்கு என்ன வேணும்? அங்கே ஜைகோட் வந்து ஸ்போரோஃபைட்டா டெவலப் ஆகிறதுக்கு அங்கே என்ன வேணும்? அங்கே அதுக்கு நியூட்ரியன்ட் வேணும். அந்த நியூட்ரியன்ட் எங்கிருந்து எடுக்கும்? கேமிட்டோஃபைட்லேருந்து எடுத்துக்கும். ஓகே, கேமிட்டோஃபைட்லேருந்து அது நியூட்ரியன்ஸை எடுத்து அது ஸ்போரோஃபைட் ஃபார்மேஷன், ஸோ டெவலப்மெண்ட் அங்கே நடக்கும். ஆல்ரைட், எங்கிருந்து? நம்ம கேமிட்டோஃபைட்லேருந்து. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவ்ஸ் நியூட்ரியன்ட் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் சம் ஆஃப் த ஸ்போரோஃபைட் அண்டர்கோ ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ free living attached to the photosynthetic, so gametophyte and derive nourishment from it. Alright, some cells of the sporophyte undergo reduction. So inga sporophyte la irundha enna agum? They will undergo meiosis. That is reduction division, and inga as a result spore form agum, spore formation. Alright, enna agum? Spore form agum. In the spore inga irukka, in the spore, this spore will germinate. This spore will germinate to form gametophyte. இங்க என்ன நடக்கும்? Spore germination. Spore germinates to form gametophyte. And again, என்ன ஆகும்? And the gametophyte will produce gamete that will reach the female archegonium. And archegonium ல இருந்து என்ன ஆகும்? Archegonium ல இருந்து மறுபடியும் that means zygote formation, then zygote ல இருந்து sporophyte formation, sporophyte ல இருந்து மறுபடியும் meiosis நடக்கும். meiosis ல இருந்து மறுபடியும் அது germinate, spore formation ஆனதுக்கு அப்புறம் அது germinate ஆகி gametophyte convert ஆகும், and all this process takes place. அப்போ இது என்னது? இதுக்கு பேரு alternation of generation. அதுக்கு பேர் என்ன? alternation of generation. alternation of generation இங்க plants ல நடக்கும். So plants ஓட basic property என்ன? They undergo alternation of generation, haplontic, diplontic and haplodiplotic life cycle. இங்கேயும் அதே மாதிரி தான் நமக்கு தெரிய வருது இல்லையா? So இங்கேயும் alternation of generation இருக்கறனால these bryophytes are considered almost, they are very much similar to the plants. Clear? இங்கேயும் என்ன இருக்கு? இந்த alternation. ஏன்னா sporophyte அப்படிங்கிறது என்னது? இது diploid, 2n. What is this? This is 2n. Gametophyte என்னது? Gametophyte, that is இது என்னது? Single haploid. கொடுத்திருக்காங்களா? It produces gamete, hence gametophyte, it's called gametophyte. It is a haploid. So gametophyte is haploid, sporophyte is diploid. இது ரெண்டுமே ஒரே லைஃப் சைக்கிள்ல தான் வரும். கரெக்ட்டா? So they will sporozoids, they are like smaller time period க்கு இருக்கும், but it is what? It is it shows alternation of generation. It shows alternation of generation, metagenesis here. புரிஞ்சிருச்சா? மறுபடியும் சொல்றேன். Anthrazoid will attach with archegonium. है ना? Anthrazoid என்ன ஆகும்? Archegonium சொல்லக்கூடாது. Female gamete. Archegonium will produce female gamete. Alright. So anthrazoid and female sex organ. So archegonium is a sex organ actually. It's a sex organ which produces female gamete. So anthrazoid will attach with a female gamete, alright, to produce what? Zygote. Zygote என்னது? இங்க diploid, and அது single cell. அதுல mitosis நடக்கும். அந்த single cell என்ன ஆகும்? Sporophyte development ஆகணும். Sporophyte is a multicellular. So sporophyte என்னது? Multicellular. அப்போ இந்த multicellular sporophyte develop ஆகணும்னா அதுல zygoteல mitosis நடக்கணும். So mitosis நடந்ததுக்கு அப்புறம் multicellular sporophyte form ஆயிரும். அந்த multicellular sporophyte என்ன ஆகும்? They will undergo meiosis. So meiosis முடிஞ்சோன்னா அங்க
என்ன ஆயிரும் ஸ்போர் ஃபார்மேஷன் நடந்துரும் இந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆனா அது இட் பிகம்ஸ் கெமிட்டோஃபைட் வெரி சிம்பிள் இது நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃபை நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது மெயின் ஸ்போரோஃபைட் இங்க இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க ஆட் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா நியூட்ரிஷன் ஸ்போரோஃபைட் எங்கிருந்து நியூட்ரிஷன் ட்ராப் பண்ணும் தே ட்ரா நியூட்ரிஷன் ஃப்ரம் த கேமிட்டோஃபைட் ஓகே கேமிட்டோஃபைட்ல இருந்து தான் நியூட்ரிஷன் ஸ்போரோஃபைட்டுக்கு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் த பேசிக் இந்த ஒன்று எழுதிட்டீங்கன்னா இந்த ஃபுல் பேராகிராஃப் கவர் ஆயிரும் வெரி சிம்பிள் இல்லையா கிளியர் எஸ் கிளியரா சரி நவ் ஓகே ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் தம்ஸ் அப் லவ் ஸ்டார் பிளாஸ்ட் என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த இடத்துல வில் see yes then we will start the different other mosses liverworts இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் okay Bryophytes in general are of little economically important economic importance idukku irukku so nama ipo padikka poradhu economic importance okay some mosses provide food for herbaceous animals so number 1 idenade nama eludradhu economic importance food for herbaceous ரெண்டாவது peat production so peat production மூணாவது என்னது மூணாவது withering of rocks so என்ன ஃபார்ம் பண்ணு formation of soil fourth ecological succession so economic importance ல இது வராது பட் இது ரெண்டுமே economic importance ல வரும் number 1 food for herbaceous so herbaceous okay Samsul all right I'm happy to see that new students அவங்களுக்கு புரியுது அப்படினா I'm taking good care of my students அப்படிங்கறது எனக்கு தோணுது இல்லையா சரி all right so now economic importance ல இது ரெண்டு வரும் food for herbaceous mammals birds and other animals so இதுல herbaceous animalsக்கு ஃபுட்டா யூஸ் பண்ணுது ஸோ சாப்பிட்றதுக்கு மேயறதுக்கு மாடுலாம் மேய போதில்ல அதுக்கு நம்பர் 1 நம்பர் 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பாக்னம் a moss which provides peat that have long been used as fuel and as a packing material for transshipment of materials like their capacity to hold packing material so peat production okay இந்த peat production இது கொஞ்சம் இன்னி டீடைலா எழுதுனா sphagnum அப்படிங்கற species என்னது இது வந்து ஒரு moss ஒரு type of moss இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் peatகாக யூஸ் பண்றோம் peat னா என்னது peat அப்படினா என்ன what is peat அப்படினா இந்த mosses இந்த Bryophyte ட்ரை பண்ணி ஓகே அது க்ரஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி அதை நல்லா என்னது டைட்டா பேக் பண்ணிட்டா ஒரு செங்கல் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் இப்போ நீங்க கோகோ பீட் பார்த்துருக்கீங்களா கோகோ பீட் அதுதான் இது வந்து Bryophyte பீட் மாசஸ் பீட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கோகோ பீட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது வந்து கோகோனட்டோட அந்த நாரை வந்து அப்படியே ட்ரை பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அது கிரைண்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி அதை டைட்டாக பேக் பண்ணி ஒரு செங்கல் மாதிரி ஷேப் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக கோகோ பீட் ஸோ அதில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது பெரிய நிறைய சாயிலாக கன்வெர்ட் ஆயிரும்
ஏன் நம்ம கோகோபீட் எப்பவுமே பிளான்ட்ஸ்ல நம்ம கோகோபீட் ஆட் பண்ணணும். பிளான்ட்டோட சாயில்ல கோகோபீட் ஆட் பண்ணா ஏன் ஆட் பண்றோம்? ஆட் பண்ண நல்லது ஆக்சுவலி. ஏன்னா இட் இஸ் ஹேவிங் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. அந்த கோகோபீட் என்ன பண்ணும்? வாட்டரை ஹோல்ட் பண்ணி மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் என்ன ஆகும்? நம்ம டெய்லி நம்ம எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ட்ரைங் ஆகாது. ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து தண்ணி எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி பீட், ஸோ மாசஸில் நம்மளுக்கு பீட் ப்ரிப்பரேஷன், பீட் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா அதுலேயும் என்ன இருக்குது? வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் பீட்டை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பேக்கிங் மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஏன்னா இதில் வாட்டர் ஹோல்டிங், ஆப்வியஸ்லி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. அதனால் இதை பேக்கிங் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது ரெண்டு ஸ்பாக்னமோட ஸ்பீஷியஸ்லேருந்து இது ஹெல்ப். ஃப்ளவர் வாஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க சார். அப்படியா? சரி ஓகேடா கண்ணா. Mosses along with lichens are the first organism to colonize rocks and hence are of great ecological importance. So they decompose rocks, make the substrate suitable for the growth of higher plants. Since mosses forms dense mats on the soil, they reduce the impact of falling rain and prevent soil erosion. Okay, prevent soil erosion. So idu or important on our point. Prevent soil erosion. Alright, prevent soil erosion. The Bryophytes are divided into liverworts and mosses. So இது ரெண்டுமே நம்ம படிக்க போறோம். Liverworts and mosses ரெண்டையும் படிக்க போறோம். Okay. So mosses along with the lichens. Okay. So lichens நம்ம யூஸ் பண்றோம்ல. Lichens அப்படிங்கிறது pollution indicators. So these are the few important economical importance here. Clear? அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது liverworts and mosses. அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது காலனைஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இது எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க. ஏன்னா ஈக்கோலாஜிக்கல் இங்க என்னது? சக்சஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன். ஓகே, சரி, அவ்வளவுதான். இது எதை பத்தி பேசுறாங்க? டீகம்போஸ் ராக்ஸ், மேக்கிங் த சப்ஸ்ட்ரேட் ஃபார் த growth ஆஃப் த ஹையர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது. இது என்னது? இது ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். இது என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லையா? கிளியர்? எஸ். சலோ நெக்ஸ்ட் liverworts. Next என்னது? liverworts. The liverworts grow usually in moist shady habitats such as banks of streams, marshy grounds, damp soil, bark of trees and deep in the woods. The plant body of the liverworts is thyloid, that is example Merchantia. The thallus is the dorsiventral and closely oppressed to the substrate. The leaf members have a tiny leaf-like appendages in 2 rows of the stem-like structure. Asexual reproduction in liverwort takes place by fragmentation of the... Okay, fine. ஸோ ஹேபிட்டேட் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் என்னது? ஹேபிட்டேட். நீங்கள் சைடில் நோட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹேபிட்டேட் என்னது? மாய்ஸ்ட் சாயில் ஹேபிட்டேட் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், மார்ஷி கிரவுண்ட்ஸ், டேம் சாயில், பார்க் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் டீப் இன் த வுட்ஸ். ஸ்ட்ரீம்ஸ், மார்ஷி கிரவுண்ட், டேம் சாயில், இதெல்லாமே என்னது? இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட் ஆஃப் liverworts. liverwort is a bryophyte. ஸோ bryophyteல காமனாக நம்ம படிச்சது தான் இங்கேயும் வரும். அதே தான் ஹேபிட்டேட் இங்கே. The plant body of the liverwort is thalloid. Again இங்கே thalloid formation, thallus formation இருக்கும். root, stem, leaf அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர் டெவலப்மெண்ட் இருக்காது. தோ அது பார்க்கறதுக்கு பிளான்ட் மாதிரி இருக்கும். அதில் 2 சைடு லீஃப் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது ப்ராப்பர் லீஃப் கிடையாது. அது என்னது? ப்ராப்பர் லீஃப் அது கிடையாது. ஓகே, ப்ராப்பர் லீஃப் அது கிடையாது. லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்டெம் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் அது ப்ராப்பர் லீஃபோ இல்லை ஸ்டெம்மோ கிடையாது. ஓகே, சரி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஏசெக்ஷுவல் பை ஃப்ராக்மெண்டேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தே ஃபார்ம் ஜெம்மே அப்படின்னா ஜெம்யூல் ஃபார்மேஷன். ஓகே, ஜெம்யூல் ஃபார்மேஷன். சின்ன ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வெடித்து வெளியே வரும். அதுதான் ஜெம்யூல் ஃபார்மேஷன். ஓகே, ஜெம்யூல் ஃபார்மேஷன். alright, gemule formation. Gemma are green. Gemule formation gemma பத்தி பேசிட்டு இருக்காங்க. Gemma are green multicellular asexual bud which develop in small receptacles called gemma cups located on the thalli.
The gemma becomes detached from the parent body and germinate to form new individuals. During sexual reproduction, male and female sex organs are produced either on the same or on different thalli. The sporophyte is differentiated into a foot, seta, and capsule. After meiosis, spores are produced within the capsule. These spores germinate to form free living gametophyte. Very simple. இதில் பெருசாக எதுவும் கிடையாது. ஜெம்யூல் ஃபார்மேஷன் இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிரும், புரிஞ்சிரும். ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அது என்னது? இதே மாதிரி ஜெம்மா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா, ஸ்மால் ரிசெப்டிகல்ஸ் கால்ட் ஜெம்மா கப்ஸ் located on the thalli. The gemma become detached from the parent body and germinate to form new individuals. இது ஸ்போர் ஃபார்மேஷன் மாதிரி தான். ஃபிசிக்ஸுக்கு யாருன்னு தெரியுமா? யாருப்பா அது? யார் வாசுகே? சரி, தெரிஞ்சா வெளியெல்லாம் சொல்ல. வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சா? அப்படியா? வெயிட். ஓகே, ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? நான் பார்க்குறேன். ஷார்ட்ஸா? சரி. ஏன்னா என்னோட இன்ட்ரோ வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பாருங்கள். நீங்கள் கேளுங்க ரிலீஸ் பண்ண சொல்லி. இதோ நம்ம ஐடியா கொடுத்தாரு நம்மளோட பிருத்விராஜ் சார். இன்ட்ரோ வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லி கேளுங்க. எனக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எனிவேஸ், நான் என்ன பாவம் பண்ணணும் யாருக்கு தெரியும்? ஹூ நோஸ்? இல்லை வைடிஎம்க்கு என்ன பிடிக்காதோ? நம்ம வைடிஎம்க்கு என்ன பிடிக்காதா? இதில் வெளியே சொல்லிடாதீங்கப்பா. ஐயோ பாவம், மனுஷன் கஷ்டப்படுவார். எதுக்கு சார் உங்களுக்கு வீடியோ? எனக்கு வீடியோ இப்போ என்னோட இன்ட்ரோ வீடியோ வேண்டாமா? ஓ சரிடா கண்ணா. தமிழ்நாடு எங்கே போட்டிருக்காங்க? எனக்கு வர மாட்டேங்குது. ஓகே, போட்டாச்சா? ஷார்ட்ஸ் தானே போட்டிருக்காங்க. இதில் எங்கே மூஞ்சிலாம் எதுவும் தெரியலையேப்பா. மூஞ்சி எதுவும் தெரியல. சலோ சரி, நான் பார்த்துட்டேன். ஆல்ரைட், ஸோ கண்டினியூ பண்ணலாம். சரியா? நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? சரி, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஜெமா கப் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஜெமா கப். ஸோ ரைசாய்ட்ஸ் இருக்குது, ஆந்த்ரிடியோஃபோர் இருக்குது, ஜெமா கப் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஜெமா கப், அந்த ஜெமா கப் நம்ம பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஓகே, பார்க்குறதுக்கு என்னது அப்படி இருக்குது. பட் இது வந்து ஒரு தாலஸ். இது என்னது? இது ஒரு டைப் ஆஃப் என்னது? தாலஸ் தான்.
இதுவும் ஒரு தாலஸ் தான். ஜெமா கப் அப்படிங்கிறது ஒரு தாலஸ் தான். சரி, இப்போ புதுசா இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து புது வார்த்தையா இருக்கு அப்படின்னா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஆல்ரைட். இது வந்து ஒரு என்னது ஜெமா அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் ஜெமா? ஜெமா ஜெமானா என்னது? வாட் இஸ் ஜெமா? ஜெமா அப்படிங்கிறது ஆர் ஜெமே, ஃபார்மேஷன் ஆஃப் ஜெமே, இது வந்து ஒரு லென்ஸ் ஷேப்ல இருக்கிற லென்ஸ் ஷேப்டு வெஜிடேட்டிவ் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஜெமா அப்படிங்கிறது என்னது? லென்ஸ் ஷேப்டு வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகே. இது வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? ப்ரொடியூஸ்ட் இன் அ cup shaped structure called gemma cup. So gemma produce பண்ற அந்த கப்புக்கு பேர் தான் ஜெமா கப். ஓகே, ஜெமா ப்ரொடியூஸ் பண்ற அந்த கப்புக்கு பேர் தான் என்னது? ஜெமா கப். ஸோ அந்த ஜெமா கப்பில் தான் ஜெமா டெவலப் ஆகும். ஆல்ரைட், ஜெமா டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஜெமா அப்படிங்கிறது சின்ன ஸ்போர் மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சின்ன ரெக்கார்டிங், ஐ மீன் சின்ன நம்மளோட ஸ்போர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகும்? மழை வந்து விழுந்தோன்னே அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே விழுகும். அங்கங்கே அது அப்படியே ஜெர்மினேட் ஆகி புது என்னது பிரியோஃபைட்டாக டெவலப் ஆயிரும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸ்போர் நம்மளுக்கு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர் மேலே நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம காற்று ஊதுறோம்ல, அந்த ஊதுனோன்னா அது போய் டிஸ்பர்ஸ் ஆகிடுதுல, டிஸ்பர்சல் ஆஃப் ஸ்போர்ஸ். ஸோ அது என்ன ஆகும்? எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் புதுசாக ஜெர்மினேட் ஆகும். அதே மாதிரி தான் ஜெமா கப்பில் ஒரு கப் மாதிரி ஸ்ட்ரக்சர். ஓகே, அதில் என்ன ஆகும்? சின்ன ஸ்போர் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஜெமா. அந்த ஜெமா என்ன ஆகும்? அந்த ஜெமா கப்பில் ஜெமா டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அது அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகும் டியூ டு மேபி ரெயின் ட்ராப்ஸ்னாலையோ இல்லை அதர் ஃபேக்டர்ஸ்னால. மெயின் ரெயின் ட்ராப்ஸ். ஸோ ரெயின் அது மேலே விழுந்தோன்னா அது அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகி எங்கெல்லாம் விழுகுதோ அங்கெல்லாமே புதுசாக ஜெர்மினேட் ஆகும். புதுசாக என்ன ஆகும்? ஜெர்மினேட் ஆகும். அதுதான் நம்மளோட லிவர்வாட்ஸ். ஓகே, லிவர்வாட்ஸ். So, okay, different thalli. The sporophyte is differentiated into food, seta and capsule. After meiosis, spores are produced within the capsule. These spores germinate to form free living gametophytes. Same thing. நம்ம ஆல்ரெடி படிச்சதே தான். Next, mosses. The predominant stage of the life cycle of a moss is the gametophyte, which consists of two stages. The first stage is called protonema stage, which develops directly from a spore. It is a creeping, green, branched and frequently filamentous stage. The second stage is called leafy stage, which develops from the secondary protonema as a lateral bud. They consist of upright, slender axis bearing spirally arranged leaves. They are attached to the soil through multicellular and branched rhizoids. This stage bears the sex organs. இந்த வீக் ஜூம் செஷன் இல்லை, ஜூம் செஷன் கிடையாது. உங்களோட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் போடுங்க. ஜூம் செஷன்ஸ் கிடையாது. ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் எந்த ஒரு ஜூம் செஷனுமே கிடையாது. அதனால் உங்களோட என்னது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து எதில் போடுங்க? நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் போடுங்க. சரியா?
இல்ல, இல்ல. கிடையாது. சாரி. எனக்கு கொஞ்சம் மறுபடியும் தலைவலி வர மாரி இருக்கு லைட்டா. ஓகே. அதனால தான் ஒரு 2 மினிட்ஸ் நான் உட்கார்ந்தேன். எனிவேஸ் ஸ்ரீ, எஸ் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். லிவர்வார்ட்ல டாமினன்ட் ஸ்டேஜ் எதுன்னு கேட்டிருக்கீங்க? கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட் இஸ் த டாமினன்ட் ஸ்டேஜ். ஓகே. ஸ்போரோஃபைட் வந்து என்னது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். பட் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த கேமிட்டோஃபைட். ஸோ கேமிட்டோஃபைட் இஸ் த டாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் வாட்? டாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லிவர்வார்ட்ஸ். ஆல்ரைட். அப்போ டாமினன்ட் ஸ்டேஜ் அங்கே என்ன வருது? நம்ம கேமிட்டோஃபைட் வருது அப்படின்னா அந்த ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அங்கே இருக்குது. கிளியர்? ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் இருக்குது. இங்கே என்னது? இங்கேயும் கேமிட்டோஃபைட் தான். ப்ரீடாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் மாஸ் இஸ் அ கேமிட்டோஃபைட் which consists of 2 stage. First is protonema stage. Protonema stage. ஓகே. புரோட்டோனீமா ஸ்டேஜ் அப்படின்னு என்ன? புரோட்டோனீமா ஸ்டேஜ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. என்னது? விச் டெவலப்ஸ் ஃப்ரம் அ ஸ்போர். Develops directly from a spore. It is a creeping green branched and frequently filamentous. So ஒரு branched structure என்னது? branched structure form ஆகும். So protonema stage and then completely develop ஆகும். ஓகே ஃபைன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் எக் ப்ரொடக்ஷன் நடக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் எக் ப்ரொடக்ஷன். எக் ப்ரொடக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஆந்த்ரீடியம். என்ன ஸ்பெர்ம் எது ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆந்த்ரீடியம். இங்க கரெக்டா? ஆந்த்ரீடியம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எக் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே. ஆர்கிகோனியம். கரெக்ட். ஆர்கிகோனியம் என்ன பண்ணும்? ஆர்கிகோனியம் எக் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரெண்டும் ஃபியூஸ் ஆகும் அண்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ரெண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ரெண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு ஸோ எக் ப்ளஸ் ஸ்பெர்ம் ரெண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு they'll form zygote. கரெக்ட். ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும். ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஜைகோட் will develop. ஓகே. ஜைகோட் will develop. that is இங்கே ஸ்போரோஃபைட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸ்போரோஃபைட் ஃபார்மேஷன் இங்கே என்னது? ஸ்போரோஃபைட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸ்போரோஃபைட் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும். என்ன ஸ்போர்? எப்படி? ஃபர்ஸ்ட் this sporophyte will develop into rhizoid and what? Rhizoid, leaves and seta. okay. அதுக்கப்புறம் அங்க high rock star, high. so this sporophyte, இந்த ஸ்போரோஃபைட் இங்கே இருக்கிற ஸ்போரோஃபைட் என்ன ஆகும்? this sporophyte will develop into what? they will develop into rhizoid, சின்ன ரூட்ஸ். அதுக்கப்புறம் லீஃபி ஸ்ட்ரக்சர். பச்சை கலரில் நான் வரைகிறேன். லீஃபி ஸ்ட்ரக்சர். இது வந்து நான் லீஃப் மாதிரி இப்படி தான் வரைய முடியும்னால ஸோ லீஃபி ஸ்ட்ரக்சர். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாக் மாதிரி டெவலப் ஆகும். ஸ்டாக். அங்கே என்னது? ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர். நான் இதில் ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது என்னது? ரைசாய்டு. இது என்னது? ரைசாய்டு. இது என்னது? பாடியா? சீட்டான்னு சொல்லுமா? கரெக்டாக? சீட்டா ஒரு பாடி. சீட்டான்னு சொல்லுமா இல்லை லீவ்ஸ்ன்னு சொல்லுமா? லீவ்ஸ் தான் சொல்லுவோம். கரெக்டா? இது என்னது? லீவ்ஸ். இது என்னது? சீட்டா. அண்ட் இது என்னது? கேப்சியூல். ஓகே. சீட்டா அண்ட் கேப்சியூல். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இந்த கேப்சூலில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் நடக்கும் அண்ட் த வில் ஃபார்ம் ஸ்போர். அதுக்கப்புறம் இந்த கேப்சூல்லேருந்து ஸ்போர். ஸோ லெட்ஸ் சே இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஸ்போர் ஃபார்மேஷன். அந்த ஸ்போர் நிறைய ஸ்போர் இங்கே டிஸ்பர்ஸ் ஆயிடுச்சு. now this spore will develop. இந்த ஸ்போர் will develop and it becomes what? It becomes again நம்மளோட young leafy gametophyte, rhizoid.
யங் லீஃபி கெமிட்டோஃபைட் அது டெவலப் ஆகும். அப்போது நம்மளோட புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படிங்கிறது directly from the spore ஸ்போர்லேருந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்போர் ஃபார்ம் ஆயிடுச்சா, சின்ன 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 லெட்ஸ் சே இது ஸ்போர், சின்ன 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 ஸ்போர், இது ஸ்போர்ஸ். ஸோ ஸ்போர்ஸ்லேருந்து டெவலப் ஆகிறதா புரோட்டோனிமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புரோட்டோனிமா ஸ்டேஜ் விச் டைரக்ட்லி டெவலப்ஸ் ஃப்ரம் அ ஸ்போர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது புரோட்டோனிமா ஸ்டேஜ். அப்போ புரோட்டோனிமா ஸ்டேஜில் என்ன ஆகும், புரோட்டோனிமா ஸ்டேஜில் நம்மளுக்கு க்ரீன் கலர் லீஃப் லைக் தான்ப்பா வருவீங்க. லீஃப் லைக் எனக்கு என்னோட டயக்ராம் அப்படி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, என்னோட டயக்ராம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லீஃப் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இது என்ன இருக்கும், லீஃப் மாதிரி தான் இருக்கும். என்னோட டயக்ராம் கேவலமாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கேயாச்சும் டயக்ராம் கொடுத்துருக்காங்களா நம்ம நான் பார்க்குறேன். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஓகே. இதோ இங்கே see here, சாரி, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் யுவர் வாட், நம்மளோட மாஸ். எஸ் வாசுகி, நாளையிலேருந்து கிளாஸ் வந்து 8:30க்கு. எப்போ? Thursday, Friday, Saturday, Monday, Tuesday, இந்த 5 நாள் கிளாஸ் வந்துட்டு 8:30க்கு. சரியா? அந்த 5 நாள் கிளாஸ் 8:30க்கு, 8:30 to 10. அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இங்கே தெரியுதா லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர்? ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். கிளியர்? சரி, நவ் எங்கே வரைஞ்சிட்ருக்கோம், இங்கே. So now this அதுக்கு பேர் தான் புரோட்டோனிமா ஸ்டேஜ். ஓகே, புரோட்டோனிமா ஸ்டேஜ். Now this புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன ஆகும்? புரோட்டோனிமா ஸ்டேஜ், it is a creeping green branched and frequently filamentous stage. The second stage is called leafy stage, which develops from the secondary protonema as a lateral bud. They consist of upright, slender, axis bearing spirally arranged leaves. They are attached to the soil through multicellular and branched rhizoids. This stage bears the sex organs. ஸோ ஃபஸ்ட்டு புரோட்டோனிமா அண்ட் தென் லீஃபி ஸ்டேஜ் நம்மளுக்கு டெவலப் ஆகும். ஸோ இப்போ லீஃபி ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னது? லீஃபி ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த புரோட்டோனிமா வில் டெவலப் இன்டூ லீஃபி ஸ்ட்ரக்சர். புரோட்டோனிமா வில் டெவலப் இன்டூ லீஃபி ஸ்ட்ரக்சர். ஆல்ரைட், அதான் லீஃபி ஸ்டேஜ். கெமிஸ்ட்ரி கிளாஸ் தெரியலையே. கெமிஸ்ட்ரி கிளாஸ் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும்ல, 7 மணிக்கே வந்துடும்ல கெமிஸ்ட்ரி கிளாஸ். 7 to 8:30 ரைட் கெமிஸ்ட்ரி கிளாஸ். சரி, நான் ஒரே நிமிஷம் நான் வேணால் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் நம்மக்கிட்ட டைம் இல்லையே, நம்ம டெரிடோஃபைட்ஸ் முடிக்கணும்ல. சரி, ஸோ திஸ் இஸ் மாசஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த மாசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன். மாசஸ் இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங். ஸோ வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் இங்கே என்னது? வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன் பட்டிங் in the secondary protonema stage. In sexual reproduction, the sex organs Antheridia and Archegonia produce apex in the leaf shoot. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதெல்லாமே என்ன பண்ணியாச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கிளியர்? சரி, all right. Next we are going to start with Pteridophytes. Next we are going to start with what? Pteridophytes. சரியா? Pteridophytes. The Pteridophytes include horsetails and ferns. Pteridophytes includes horsetails and ferns. Pteridophytes are used for medicinal purposes and as soil binders. Medicinal purposes and soil binders. The pteridophytes include horsetails and ferns. So pteridophytes include what? Horsetails and ferns. Pteridophytes are used for medicinal purposes and as soil binders. So இது வந்து ஒரு economic importance note பண்ணிக்கோங்க. They are also frequently grown as ornamentals. So pteridophytes are ornamental plant ஆவும் grow பண்றாங்க. First one, pteridophytes includes horsetails, and ferns. ரெண்டாவது medicine as soil binders. Okay, medicine, soil binders. Soil binders, they are also frequently grown as ornamentals. All right, ornamental plants. Evolutionary, they are first terrestrial plants to possess vascular tissue. Very very important, please note பண்ணிக்கோங்க. Pteridophytes அப்படிங்கிறது first vascular plant. அப்படின்னா என்னது? xylem அப்படிங்கிறது வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக,
water transportation kaga, and phloem எதுக்காக food transportation காக யூஸ் பண்றாங்க, food transportation அதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, plants யூஸ் பண்ணுது. சரி கண்ணா, fine. You shall study more about this chapter. Okay, இத பத்தி நம்ம படிக்க ஆரம்பிச்சலாம். Okay, now you may recall that in Bryophytes the dominant phase in the life cycle is the gametophyte plant body. However, in Pteridophytes the main plant body is a sporophytic. Yes, so sporophyte அப்படிங்கிறது இங்க main. So இதுதான் sporophyte ஓட stage. Sporophyte அப்படிங்கிறது இங்க dominant-ஆ இருக்கு. So which is differentiated into true root and stem and leaves. These organs possess well differentiated vascular tissues. The leaves in Pteridophyte are small as in the Selaginella or large as in ferns. Okay, the sporophytes bear sporangia that are subtended by leaf-like appendage called sporophylls. In some cases, sporophylls may form distinct compact structure called staurobilli or cones. The sporangia produces spores by meiosis in spore mother cell. The spores germinate to give rise to inconspicuous, small but multicellular. All right, I will explain all these things in the next class. I'm having little headache. Okay, I'm having headache again. So அதனால நான் இத அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். Okay, so நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம், Pteridophyte introduction மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா, Pteridophyte introduction மட்டும் தான் பண்ணியிருக்கோம். So we have studied Bryophyte, all right, then mosses, Bryophyte ஓட ஒரு part mosses, liverworts, and we started Pteridophyte, but நம்ம டீட்டெயிலா இனி படிக்க கிடையாது, just started Pteridophyte, just started. All right, homework, solve DPP. All right, solve DPP, and that's all for today. All right, okay, that's all for today. See you in the next class. Till then, please take care of yourself. நீங்க பத்திரமா இருங்க. Yes, பத்திரமா இருங்க. Okay, right. Thank you so much. Thank you. So see you in the next class. Till then, please take care of yourself. நீங்க பத்திரமா இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. And இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். Bye. Yes, Kanna.